ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கண்ணீரை சிந்தி சிந்தி உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாளையே முடித்து விட்டார். எப்பொழுதும் என்னிடம் சொல்வார், சிறு வயதிலிருந்து கண்ணீரை மட்டுமே சிந்துகிறேன், எதுவுமே எனக்கு உடனடியாக நடந்தது கூட இல்லை. சரி, என்னுடைய ஆசைகள், அதாவது எனக்கு நினைவு தெரிந்து ஏதாவது ஒரு ஆசைகளாவது நீ கேட்டவுடன் கிடைத்தால் எப்படி இருக்கும் சாயி என்று என்னை பார்த்து நீ கேட்கும் பொழுது நான் உனக்கு குரல் கொடுப்பேன். நீங்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசுவதற்கு நான் குரல் கொடுக்காமல் அல்ல, குரல் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நானும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய குரல் கேட்காது, ஆனால் அசிரியான வாக்குகள் கேட்கும் அல்லவா? புரிந்து கொள். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வந்து நின்று கேட்கிறாய், எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், எனக்கு நிம்மதியை கொடுங்கள். நான் பிறந்ததிலிருந்து நிம்மதியை பார்க்கவில்லை, சந்தோஷத்தை பார்க்கவில்லை, கஷ்டம் மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு நிம்மதியை கொடுத்துதான் பாருங்களேன் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் என்று நீங்களே வியப்பீர்கள் என்று சொல்வார். அதற்குத்தான் நீ என்னிடம் கேட்டாய் தானே, அதற்காகத்தான் சந்தோஷம் என்ற ஒன்றை கொடுக்க வந்துவிட்டேன். கஷ்டமானது எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும், இல்லை இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லா விஷயத்தையும் சரிதான் தாண்டித்தான் வர வேண்டும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் தாண்டாமல் இருக்க முடியாது. எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாண்டத்தான் வேண்டும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே உன் கூட இருப்பேன். நீ எதிர்பார்த்து எந்த விஷயத்தை எல்லாம் கேட்டாலும் அது கொடுப்பேனே தவிர உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். செய்வேன் நிச்சயமாக. அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அற்புதம் என்ற ஒன்று கூடிய சீக்கிரமாகவே வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொன்னான விஷயங்கள் கூடிய விரைவாகவே நடக்கும். பாருங்கள், நீங்களே பொறுமையாக இருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது என்று. நீங்கள் சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தது, அந்த விஷயம் நடந்தது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய போராட்டங்களோடு வாழ்கிறீர்கள். அது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரமாகவே சரி செய்வேன். எத்தனை காலத்திற்குத்தான் போராட்டங்களாகவே வாழ்வார்? அந்த போராட்டங்களும் முடிய வேண்டும் அல்லவா? கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களோ முடியும். அற்புதங்களோ அதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடக்கும். அதில் கொஞ்சம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, அது நடக்காது என்று ஒரு முறையும் சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் நீ நினைத்த விஷயங்களோ வேறு, ஏதாவது நடக்குமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ என்று. ஆனால் இதற்கு மேல் நடக்கும் விஷயங்களும் நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனா தெய்வம் நம்மள கைவிடல. எல்லா விஷயத்திலையும் நம்மள கைய பிடிச்சி நம்மள தூக்கிட்டு வந்துட்டு, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்த தெய்வம் இன்னமும் நம்மளை தூக்கிட்டு வரும், இன்னும் நல்ல வழியை காட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு போய்விட்டார். அதிர்ஷ்டம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சீரும் சிறப்புமாக, அழகாக, எல்லாமே லட்சணமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் படிப்படியாக இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் கிடைக்கும். மனதில் அதிகமான கேள்விகளோடும், மனதில் அதிகமான யோசனைகளோடும்
கவலையோடும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக நல்லதொரு வெளிச்சங்கள் வரும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை எல்லாம் நீ பார்த்தாய், வியந்துதான் போவாயே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நொந்து போகவே மாட்டாய். ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு மேல் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாக கிடைக்கும். உன்னை பல பேர் தவறான பாதையில் போக வைக்கலாம், நடக்க வைக்கலாம் என்று பார்த்தார்கள். நீ யார்? என்னுடைய பிள்ளை ஆயிற்றே. உன்னை யாராலும் எப்பொழுதும் உன்னுடைய மூளையை மட்டும் அவர்களுக்கு செயல்படுத்தவே முடியாது. உன்னுடைய மூளையும் மனதும் எப்பொழுதும் நேர்பாதையில் மட்டுமே செல்லக்கூடிய ஒன்று. அதனால் எப்பொழுதுமே எல்லோரும் இவளை எப்படியாவது கெட்ட விஷயங்களை செய்ய வைத்து விடலாம், இவளை எப்படியாவது தவறான விஷயங்களை செய்ய வைத்துவிட்டு இவள் மீது தப்பை போட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உன்னிடம் ஆகுமா? உன்னிடம் எப்பொழுதும் ஆகாது. நீயோ எல்லா விஷயமும் சரியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் அற்புதமாக செய்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் உன்னிடம் ஏதாவது ஒன்று வேலைக்காகுமா? ஆகாது. அதனால்தான் இன்று வரைக்குமே உன்னை யாரும் சிறிதான் தப்பான பாதைக்கு அழைத்து செல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் உன்னுடைய குணத்தை பற்றி தெரியும். உன்னுடைய குணமோ எப்படிப்பட்ட குணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் அவரவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். விடு தங்கமே, நடப்பது அனைத்தும் நல்லபடியாக நடக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கட்டும், நீ எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கட்டும். உன்னுடைய தொழிலால் உனக்கு நிறைய வருமானங்கள் வரட்டும். மனதில் எதை நீ என்னிடம் வைத்து வேண்டுகிறாயோ, என்னுடைய கண்ணை பார்த்து இது நடத்தி கொடுங்கள் என்று நினைக்கிறாயோ, அது போலவே எல்லாமே நடக்கட்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையோ வீண் போகாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகளானது நிச்சயமாக கூடிய சீக்கிரமாக அனைத்து விதத்திலும் அற்புதமாக வரும். யாரை பார்த்தாலும் முதலில் பயப்படாதே. யாரை பார்த்தாலும் முதலில் தெளிவாக இரு. யாரும் உன்னுடைய வாழ்க்கையை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய மனதில் இருப்பதை என்னிடம் சொல், உன் குடும்பத்திடம் சொல். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். நிறைய இடத்தில் தோற்றுப்போய் நின்றாய். இனி வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் பிரகாசமாக இருப்பாய். நிறைய நாள் கஷ்டப்பட்டாய். கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாகவே சொல்கிறேன், ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது. இனி கஷ்டத்திற்கோ வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கோ எந்த ஒரு நிலையையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நிலைகள் எல்லாம் என்னவென்று எனக்கு தெரியும். நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய், எந்த விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றுக்கு இடமே கிடையாது. கவலை இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத விஷயங்கள் எல்லாமே நடக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான விஷயம் என்று ஒன்றுமே நடக்காது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு நொடியும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நடக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நீ வரும் காலங்கள் முழுவதும் அற்புதமான காலங்களாக இருக்கும். இத்தனை நாள் நீ எதற்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு இருந்தாயோ, அனைத்து விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீ தோன்றும் ஒவ்வொன்றும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் துன்பங்கள் இன்பங்கள் அனைத்துமே எதற்கு இதெல்லாம் வருகிறது என்று தெரியாமலே இருந்தாய். அதாவது இன்பங்கள் வந்தால் கூட என்ன தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாய், ஐயோ இது என்ன பிரச்சனைக்காக இந்த இன்பம் வருதோ அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் நல்லது முழுவதுமே எப்பொழுதும் அந்த நல்லதுக்கு பிறகு ஒரு கெட்டது நடக்காது. புரிகிறதா? இப்பொழுதெல்லாம் பயப்படுகிறாய் அல்லவா, நல்லது நடக்குது அடுத்தது கெட்டது தான் நடக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி நிச்சயமா நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு மிக மிக எந்த ஒரு நிமிஷத்திலேயும் தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். கூடிய விரைவில்
அற்புதமும் அதிசயமும் கண்டிப்பாக நடக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்காக தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.